ஹே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். நீங்கள் இத்தனை நாள் வீடியோ பார்த்தீங்களா? ஸோ அந்த வீடியோவெல்லாம் ஷூட் பண்ணது இவர் தான். இவன் வந்து ஃபிலிம் மேக்கிங் அதிலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். ஸோ அதில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கான சின்ன ஷவுட் அவுட், அதோட டீட்டெயில்ஸ்லாம் அவன் சொல்லுவான், கேட்டுக்கோங்க. நாங்கள் சென்ஸ் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்துக்கும் யாராவது ஃபிலிம் மேக்கர் தான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட கேஷ் ப்ரைஸ் அப் டு 30,000 rupees. இதோட லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து April 15, 2024 வந்து நாங்கள் கடைசி டேட்டாக வச்சிருக்கோம். May 1 வந்து நாங்கள் ரிசல்ட் சொல்லுவோம். நீங்கள் சப்மிட் பண்ணுற ஷார்ட் ஃபிலிமை எங்கள் யூடியூப் சேனல் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இதை உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு ஏதாவது ஃபிலிம் மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அவங்களும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். ஓகே கைஸ், நீங்கள் உங்களுக்கு வந்து இதில் ஃபிலிம் மேக்கிங்கில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டீட்டெயில் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு கிரேசி அண்ட் பைக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து Kawasaki Ninja 300ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இவன் என் ஃப்ரெண்டு தான். இவன் வந்து இந்த பைக் வாங்கி எவ்வளோ நாள் இருக்கும்? 2 years ஆச்சு. ஒரு 2 years. 2 yearsல வந்து இவன் வந்து இந்த வண்டியில் என்னென்ன பண்ணியிருக்கிறான், ஸோ அதனால் இந்த பைக்கில் வந்து என்னென்ன ஆயிருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம புது வண்டி எடுத்து ரிவ்யூ பண்ணும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம்னா அது லாங் டைமாக எப்படி இருக்குன்னு தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதனால் ஓனர்ஷிப் ரிவ்யூ போட்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாமே டீட்டெயிலாக புரியும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் அன்சர். இந்த மாதிரி நிறைய பைக் ரிவ்யூ வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏன் நிஞ்சா? சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு பெரிய பைக் பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவான பைக்காக வாங்கணும்னு ஆசை. ஸோ இது பார்க்குறக்கு ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு லுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். அண்டு பேரல் ட்வின் என்ஜின் வேறு. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஸ்மூத்னஸ், அந்த இதுக்காக போனேன். 300 போனதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லை இதுதான் பட்ஜெட்டுக்குள்ளே. இதுவே பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குதா? ஆக்சுவலி 400 கேட்டேன் வீட்டில். அப்போ 400 இல்லை, இம்போர்ட் பண்ணி தான் எடுக்கணும், அது எல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக 300 வந்தேன். ஓகே சரி, இப்போது நீ வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிட்ட. 300ல் எனக்கு நிஞ்சா இல்லாமல் இப்போ வேறு ஏதாவது உனக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? ஆப்ரிலால் ஏதோ புது பைக் வந்து, ஸோ அது இருந்திருந்தா அதை எடுத்துருப்பேன். அந்த மாதிரி ஒரு இது. சரி ஓகே. இப்போ நீ இந்த பைக்கை வந்து லாங் ட்ரைவ்ஸ் நிறைய ஓட்டியிருப்பேன். அப்போ இருக்கும்போது இதோட இன்ஜின்லேருந்து அந்த ஸ்பெக்குக்கும் இதுக்கும் உனக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்க மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இல்லை. மேபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஏதாவது ஹைவேல ரேஸ் பண்ணும்போது வேணா இனிஷியல்லாம் அவன் போயிடுவான். அதுக்கு ஒரு இதாக இருக்கும், வேற ஒன்றும் இது இல்லை. ஏன்னா இந்த வண்டியில் வந்து 39 PS ஆஃப் பவர் இருக்குது. காருக்கு வந்து 26 Nm தான். ஸோ அந்த பெரிய கேப் இருக்கிறதுனால இனிஷியலாக நிறைய பைக்ஸ் போனாலும் டாப் எண்ணில் நம்ம வண்டி தான் பிடிச்சிரும், அது பிரச்சனை கிடையாது. இனிஷியலில் இருக்கும்போது அந்த ஒரு லேக் வந்து அது ஒன்று ஃபீல் ஆச்சு. ஹீட்டிங் இஷ்யூ ஏதாவது இருக்கா? சிட்டி உள்ள யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஹீட் தெரியும். பேண்ட்லாம் போடாமல் இருந்தாலும் நல்லா தெரியும். அது இல்லாமல் ஹைவே போகும்போதெல்லாம் எதுவும் பெருசாக தெரியல. சிட்டி உள்ள ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது மட்டும், சென்னையில் வேற இருக்கேன்னா டிராஃபிக்ல நின்றுவேங்க அங்கே. ஓகே ஓகே, அப்போ ரொம்ப ஹீட் தெரியும். ஹீட்டிங் இஷ்யூ அப்போ லைட்டாக இருக்குது. அது அப்போ ரொம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி இல்லை, லைட்டாக. கண்டிப்பாக அது ஹையர் அண்ட் சிசியில் இருக்கிறது தான். பட் லிக்விட் கூல்டு இருந்தாலும் அந்த ஒரு ஹீட் வந்து உனக்கு ஃபீல் ஆகிருக்கு. ரைட்டு. இப்போ பைக்கை வந்து ஜென்ரல் நம்ம நார்மல் யூஸுக்கு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்குவேன். டெய்லி யூசேஜுக்கு நீ சஜஸ்ட் பண்ணுவியா? டெய்லி யூசேஜுக்கு யூஸ் பண்ண சென்னை மாதிரி சிட்டிஸில் கஷ்டம் தான். இங்கே பொள்ளாச்சிலாம் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கும்போது டெய்லி யூஸ் பண்ணுறது ஜாலியாக. நான் சென்னை போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செமஸ்டர் யூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டேன். திரும்ப எடுத்துகிட்டே போகல. அங்கே யூஸ் பண்ணவே முடியல என்னால். சிட்டிக்குள்ளே போய் டிராஃபிக்லேயும் ஓட்ட முடியல. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன். சென்னை மாதிரி சிட்டிஸில் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ ஒரு முக்கியமான மேட்டருக்கு வருவோம், மைலேஜ். இந்த மாதிரி வண்டி வாங்கிட்டு மைலேஜ் கேட்குறதுங்கிறது கஷ்டம்தான். தாராளமாக கேட்கலாம். நான் எக்ஸாஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் ரொம்ப பொறுமையாக ஓட்டினேன். 33-34 கிடச்சிது. 33-34 கிடச்சிது. நான் அந்த மாதிரி ரொம்ப அடித்து ஓட்டாமல், ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஓட்டினேன்னா அதுக்கப்புறமா எனக்கு 33-32 கிடச்சிது. எக்ஸாஸ்ட் போட்டதுக்கப்புறம் நான் மைலேஜ் கணக்கு வைக்கிறதே இல்லை. நான் எப்பயுமே பொறுமையாக ஓட்டினதே கிடையாது. எக்ஸாஸ்ட் போட்டதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் போட்டால் எப்படி பொறுமையாக ஓட்ட தெரியும். ஆர்பிஎம் லாக் பண்ணுறது இந்த மாதிரி போகும்போது ஒரு 24 அந்த ஒரு ரேஞ்சில் கிடைக்கும். இப்போ நார்மலாக 20-24 அந்த ரேஞ்சு. ஓகே ஓகே சரி ஓகே. இப்போ பேரலல் ட்வின் இன்ஜின் இருக்குது. நீ இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் முன்னாடியே பேசின மாதிரி அந்த இனிஷியலில் வந்து ஒரு சின்ன லேக் தெரியுதுன்னு சொன்னேன். நீ இப்போ இந்த டாப் எண்டை ரீச் பண்ணும்போது அது எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து? டாப் எண்ட் ரொம்ப பயங்கரமான ஸ்பீட். 196 கிளாக் பண்ணியிருக்கேன்.
ஹையஸ்ட் 196 போயிருக்கேன். ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. நான் இவ்வளோ ஸ்பீட் இந்த பைக் போகணும்னு எதிர்பார்க்கல. 182 கிளைம் பண்ணாங்க கம்பெனி. நான் கூகுளில் பார்த்து வாங்கும்போதெல்லாம் 182. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 192 இருக்கும் கூகுளில். நான் வாங்கும்போது 182 தான் இருந்துச்சு. நான் 196லாம் போகும்போது ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் டயர் அப்சைஸ் பண்ணியிருந்தேன். இந்த டயரில் எனக்கு அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கல. 150 இடையில அப்சைஸ் பண்ணியிருந்தேன். அப்சைஸ் பண்ணிருக்கும்போது சூப்பராக இருந்துச்சு ஸ்டெபிலிட்டி. அப்போ தான் 186 போனேன். இந்த டயரில் 185 189 போயிருக்கேன். அதுக்கு மேலே இந்த டயரில் போல. திரும்ப ஸ்டாக் சைஸ்லேயே போட்டிருக்கேன் இப்போ நம்ம இந்த பைக்கில் ஸ்டாக் இல்லாமல் வேறு ஏதாவது ஆல்டர் பண்ணியிருக்கேன்? நான் மிரர்ஸ் மாற்றிருக்கேன். பெருசாக எதுவும் பண்ணல. மிரர்ஸ் மாற்றிருக்கேன், வைசர் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். டயர்ஸ் அப்சைஸ் பண்ணேன். இப்போ திரும்ப 140 இதோடது. இப்போ 150 போட்டிருக்கேன். 190 போட்டிருந்தேன் இடையில. நல்லா ஸ்டெபிலிட்டி கிடச்சிது. எக்ஸாஸ்ட் மாற்றிருக்கேன். வேற ஒன்றும் பண்ணல. எக்ஸாஸ்ட் அந்த மேட்ரு எவ்வளோ ஆச்சு? என்ன விஷயம்? என்ன எக்ஸாஸ்ட் போட்டிருக்கேன்? இது இந்த R1 பைக்கோடதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் காப்பி 7000 ஆச்சு. கிளிப்-ஆன்ஸ் தான் போட்டிருக்கேன். நல்லா சவுண்டு இந்த பைக்குக்கு பேரலல் ட்வின் இன்ஜினுக்கு சூப்பராக இருக்குது சவுண்டு. ரொம்ப இரிட்டேட்டிங்காகவே இருக்காது இந்த சவுண்டு. கேட்கும்போது அப்படியே சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. அந்த வீட்டெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாக கிளிப்பாகவே ஆட் பண்ணுறேன். இப்போது எக்ஸாஸ்ட் மாற்றுறதுக்கு முன்னாடி மாற்றினதுக்கு அப்புறம் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? மைலேஜ் இல்லாமல் அது கண்டிப்பாக குறையுது. எக்ஸாஸ்ட் மாற்றினதுக்கப்புறம் தான் எனக்கு டாப் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது. பிகாஸ் வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கும். வெயிட் ரெடியூஸ் ஆனதுனால டாப் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. தெரியல, அதுதான் உண்மையானு தெரியல. எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. 196 போனது எக்ஸாஸ்ட் மாற்றினதுக்கு அப்புறம். வேற ஒன்றும் பெருசாக வேற எதுவும் தெரியல. சவுண்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பாக மைலேஜில் ட்ராப் இருக்குது. மைலேஜ் நான் நார்மலாக ஓட்டினா இப்பயும் வந்து 30 கிட்ட எடுக்க முடியும். நார்மலாக ஓட்டினதே கிடையாது எக்ஸாஸ்ட் மாற்றினதுக்கப்புறம். ஓகே. சரி, ஓகே. இந்த பைக்கு வந்து வாங்கி 2 வருஷம் ஆச்சு. அதில் வந்து ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, கரெக்டாக? அப்போ ஆக்சிடெண்ட்டில் எவ்வளோ செலவாச்சு? என்ன 1,80,000 சம்திங் ஆச்சு. நான் ஒரு 120 போய் ஒரு ஸ்கூட்டிக்காரனுக்கு வந்து நான் விட்டுட்டேன். ஸ்கூட்டியில் விடல, இந்த பக்கம் மண்ணில் விட்டுட்டு விழுந்துட்டேன். பைக் ஒரு 3-4 ரோல் அடிச்சு போயிருச்சு. ஸோ நல்ல டேமேஜ். ஒரு சைடு ஃபேரிங் ஃபுல்லாக டேமேஜ், இன்னொரு சைடு ஃபேரிங்கும் கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு. எக்ஸாஸ்ட் ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில் ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு. எக்ஸாஸ்ட் மாற்றி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டேங்க்லலாம் பெயிண்ட்லாம் போய் வைசர்லாம் உடஞ்சி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். 2 சைடு முன்னாடி ஃபுட் ரெஸ்ட்டு, கீர் பாக்ஸ் அதெல்லாம் உடஞ்சிருச்சு. 1,80,000 சம்திங் ஆச்சு. 20,000 பே பண்ற மாதிரி வந்துச்சு இன்சூரன்ஸ்ல. ஆனா என்ன ப்ராப்ளம்னா 2.5 months ஆகிட்டாங்க. அவங்க ஆர்டர் பண்ணி எடுத்து வரதுக்கு 2.5 months ஆயிடுச்சு. 2 months ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 month இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சிடென்ட்லாம் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். 3 மாசம் பைக் இல்லாமல் இருக்கணும். ரொம்ப நாள் ஷோரூம்ல நின்னது. இன்னொரு டைம் திரும்பியும் அது மெதுவாக போய் தான் ஒரே ஒரு ஃபேரிங்கில் மட்டும் டேமேஜ் ஆச்சு. ஃபேரிங் மாத்திரக்கு கொடுத்தேன், அதுக்கு இன்னொரு 2 months ஆச்சு ஒரு ஃபேரிங் மாத்திரக்கு மட்டும். ஸோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கஷ்டம் தான். 3 months 3 months பைக் இல்லாமல் இருக்கணும். ரைட்டு. சரி, அப்போ இந்த வண்டியை நீ ஸ்டாக்காக வாங்கும்போது எவ்வளோ ஆச்சு மொத்த பேமெண்ட்? 3,97,000 ஆச்சு நான் வாங்கும்போது. 3,90,000. இப்போ காஸ்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. 420-30 மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வாங்கும்போது 397 ஆச்சு. 2 years முன்னாடி. ஓகே. சரி, ஓகே. இப்போ இந்த பைக் பற்றி பேசணும்னா, நீ வந்து இப்போ நிஞ்சா வாங்கணும்னு ஆசைப்பட்ட வாங்கிட்ட. நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கினதுனால மற்ற வண்டி கூட இது கூட கம்பேர் பண்ணியிருக்க மாட்டேன், கரெக்டா? இனிஷியலாக ஒன்று பண்ணா டியூக் 390 ட்ராக் ரேஸ்லாம் போட்டிருக்கேன். தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வச்சிருக்கான், ட்ராக் ரேஸ்லாம் போட்டிருக்கேன். இனிஷியலில் பயங்கரமாக போயிருச்சு. அது 160 அப்படி நின்றுமா. ஸோ என்னோட 180 அப்படின்னு போகும்போது ஒரு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெச் இங்கே இப்போ ஒரு 1 kilometer ஸ்ட்ரெச், 1 kilometer கூட வேணாம், 500 meters ஸ்ட்ரெச் கிடைச்சதுன்னா ஒரு 600 meters 700 metersல போட்டுடலாம். அந்த ஒரு இதுதான். ஸோ அந்த இனிஷியல் இது மட்டும் கிடைக்காது. டிராஃபிக்ல ரேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க டிராஃபிக்ல இனிஷியல் தான் வேணும். டக்குன்னு போயிடுவாங்க. நம்மளால டிராஃபிக்ல போக முடியாது. கொஞ்சம் லாங் டேர்மா கொஞ்சம் ஸ்ட்ரெச் கிடைச்சதுன்னா அப்படின்னா நான் ரேஸ் பண்ணேன். எந்த பைக்கோட ரேஸ் பண்ணனாலும் ஹைவே ஸ்ட்ரெச் கிடைச்சா மட்டும் தான் ரேஸ் பண்ணுவேன். இல்லைன்னா அசிங்கப்பட முடியாது நம்மளால. ஸோ ஸ்ட்ரெச் கிடைக்காம ரேஸ் பண்ண மாட்டேன். ஓகே. இந்த வண்டி செலக்ட் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா பவருக்காக தான் வருவாங்க. பவர் இந்த இடத்துல உனக்கு தேவைப்படுற இடத்துல எல்லாம் நல்லாவே கிடைக்குதாங்க. நம்ம இந்த பவர் போதும். ஒரு நீங்க இனிஷியலா ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பவர் போதும். டியூக் 390 இன்னும் பவரா இருக்கும். RC 390 இன்னும் பவரா இருக்கும். இந்த பவர் கம்மின்னு இல்லை, இந்த பவர் போதும். இன்னும் நிறைய பவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு போகலாம். பட் ஹை எண்ட் வந்து டாப் எண்ட் வேற லெவலில் இருக்கும் இந்த பைக்கில். நல்ல ஸ்டேபிளாகவும் இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த பைக்குக்கும் இப்போ நம்ம KTM உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோமே. நீ KTM பார்த்துருப்ப இது வாங்குறதுக்கு முன்னாடி.
இப்போ வாங்கினதுக்கப்புறம் அதுவா இதுவான்னு இருக்கா இல்லை இதுவே எனக்கு ஓகே? எனக்கு இது ஓகே, எனக்கு இது ஓகே. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். எனக்கு இனிஷியலில் வேணும் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். எனக்கு வீலி அடிக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அவங்க ப்ரிஃபரன்ஸை பொறுத்து எனக்கு ஒரு லுக் வைஸாகவும் ரொம்ப பெருசாக இருக்குது பைக் ஒன்று. இன்னொன்று ஹை எண்டும் கிடைக்கும், ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. லாங் ட்ரைவ்ஸ்லாம் போகும்போது நான் ஜாலியாக போயிடலாம். சீட்டுனால பட் பெயின் மட்டும் வருமே தவிர வேறு ஒரு பிரச்சனையும் வராது இந்த பைக்கில். அந்த மாதிரி என்னோட நீட்ஸுக்கு கரெக்டான பைக். உனக்கு கரெக்டாக இருந்தது எல்லாத்துலேயும். சரி ரைட். சரி, பவர் பற்றிலாம் பேசும்போது முக்கியமான விஷயம் பிரேக்கிங் எப்படி இருக்குது? பிரேக்கிங் எனக்கு ஸ்டாக் டயர்ஸ் எம்ஆர்எஃப் கொடுத்துருந்தாங்க. ஸ்டாக் டயர்ஸ், நைலான் டயர்ஸ். அதில் வந்து எனக்கு பிரேக்கிங் சுத்தமாக பிடிக்கல. ஸோ டயர்ஸ் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு. டயர் மாற்றினதுக்கப்புறம் பரவாயில்ல, சூப்பராகவே இருக்கு. அதில் கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ பிரேக்கிங் ஓகே? இப்போ பிரேக்கிங் ஓகே. இடையில ட்ராக் டயர்ஸ் போட்டிருந்தேன், அப்பவும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ எம்ஆர்எஃப்ல வந்து டைம் பீயிங் ஒன்று மாற்றி வச்சிருக்கேன். இதுவும் பரவாயில்லாம தான். இதில் கிரிப் வேற போயிருச்சு, மாற்றணும். ஸோ இது கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. டூவல் சேனல் ஏபிஎஸ், கேலிபர்ஸ்லாம் ஓகேவா? எல்லாம் சூப்பராக இருக்கு. ஓகே ஓகே. பிரேக்கிங் செட்டப்பும் அப்போ நல்லா தான் இருக்குது. பவரு பிரேக்கிங் ரெண்டுமே ஓகேவா இருக்குது. எனக்கு இந்த பைக்கில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம்னா அது உனக்கும் ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஹாலோஜன் கண்டிப்பாக இது மாற்றணும்னு நினச்சேன். பைக் வாங்கி 2 years ஆயிடுச்சு. செலவு மேலே 2 டைம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ எதுவும் மாற்ற முடியல பைக்கில் பெருசாக. ஏன்னா நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம். வண்டியில் எல்லாம் எங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் டச் வந்து கிடைக்கும். வண்டி பார்க்குறக்கு அப்படி ஒரு லுக்காக இருக்கும். ஆனால் கடைசியில் எல்லாம் நார்மல் வண்டி மாதிரி முன்னாடி ஹாலோஜன் நம்ம மாற்றிக்கலாம் வேணும்னா, பட் அது ஸ்டாக்லேயே இவ்வளோ காசு கொடுத்து வாங்கும்போது கொடுத்தாங்கன்னா அது நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலு. உனக்கு? எனக்கும் அதுதான். இது நம்மளோட இதுவும் நான் இது இல்லை. அதுவும் 390 பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். அவங்களோட டிஸ்பிளே பார்த்து பயங்கரமா இருக்கும். இத்தனை முண்டு டிஸ்பிளே. ஸோ இதுவும் நல்லா வைபா இருக்கும். ஆர்பிஎம் மீட்டர்ஸ் பார்க்கும்போது நமக்கு அந்த ரெவ் ஏறும்போது இது பார்க்கறதுக்கு நல்லா வைபா இருக்கும். ஓகே. அப்போ விசிபிலிட்டிலாம் எப்படி இருக்குது? ஹாலோஜன் கொடுத்துருந்தாலும் விசிபிலிட்டி இதில் அது காம்ப்ரமைஸ்லாம் இல்லை, நல்லா இருக்கு. நான் நைட் ரைட் தான், லாங்லாம் போகும்போது நைட் ரைட் தான் போவேன். நைட்டு 2 o'clock கிளம்பி இருந்தேன் சென்னையிலேருந்து. இங்கே வரும்போது 2 o'clock கிளம்பி எனக்கு டிராஃபிக் முன்னாடி இங்கே வந்துடணும் அப்படிங்கிறனால 2 o'clock கிளம்பி 10 எல்லாம் ரீச் ஆயிடுவேன். 8 o'clockலாம் ரீச் ஆயிருக்கேன். நல்லா ஸ்பீடாக வந்தேன்னா 4 hours 5 ஹவர்ஸில் வந்துடலாம் சென்னையிலேருந்து. அந்த ஒரு ஸ்பீடில் வந்துகிட்டே இருக்கேன். ஸ்டேபிளாக இருக்கும். 160லேயே ஸ்டேபிளாக க்ரூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். சரி, அப்படி இருக்கும்போது நம்ம பெட்ரோல் மீட்டர்லாம் எப்படி இருக்கும்? நீ அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் 160லேயே வரேன். அந்த அப்போ எனக்கு 24 கிடச்சிது. 24 கிடச்சிது. ரொம்ப நீங்கள் போட்டு ரஃபாக ஓட்டினாலும் 20 to 24 கண்டிப்பாக கிடச்சிரும். அதுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையாக ஓட்டணும். நம்ம ஓட்டுறதுல தான் இருக்குது. சரி ஓகே. இப்போ இதில் வண்டியில் இன்னும் ஏதாவது மாற்றணும் ஏதாவது இருக்கா? நான் பெயிண்ட் மாற்றணுன்ற கார் இப்போ ஒன்று மாடிஃபை பண்ணியிருக்கேன். அந்த காரோட கலருக்கே எதையும் பெயிண்ட் பண்ணணும்னு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் செலவு இருக்கு, அது முடிச்சுட்டு இது பண்ணும். இப்போ காரோட கலரு அது பிளாக், அது நல்ல ஒரு டார்க்கான கிரே, ஒரு நார்மல் கிரே கலர் வாங்கி பிளாக் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதே கலருக்கு இது அந்த கலருக்கு கிரே வித் பிளாக் ஃபினிஷில் பண்ணும். சரி சரி ஓகே. ஸோ ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வண்டியோட சவுண்டு அது இப்போ மாற்றிருக்கிறேன். மாற்றுறதுக்கு அப்புறமும் அது வந்து உனக்கு என்ன ஒரு ஃபீல் கொடுக்குது? மாற்றுறதுக்கு முன்னாடி இன்ஜின் சவுண்ட் மட்டும் தான் வெளியே வரும். ஸ்டாக் எக்ஸாஸ்ட்ல சவுண்டே இருக்காது. எக்ஸாஸ்ட் கிட்ட காதை வச்சிங்கனால எக்ஸாஸ்ட்லேருந்து சவுண்டு கேட்காது. VS6 எக்ஸாஸ்ட்லேருந்து சவுண்டே வராது. அதனால தான் நான் எக்ஸாஸ்ட் மாற்றினேன். இன்ஜினோட சவுண்டே நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. இப்போ இந்த GT-லலாம் பயங்கரமான ஒரு சவுண்ட் வரும். இன்ஜின்லேருந்து இன்ஜின் பிரேக்கிங் ஆகும்போது ஒரு சவுண்ட் வரும். அந்த அளவுக்கு இல்லைனாலும் இதுலேயும் இன்ஜின் பிரேக்கிங்கில் வந்து ஓரளவுக்கு நல்ல சவுண்டு கிடைக்கும். எக்ஸாஸ்ட் போட்டதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் நோட் சூப்பராக இருக்கும். சரி, இப்போ வண்டி வாங்கிட்டு மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். 300cc போது நம்ம இப்போ இந்த ஜென்ரல் சர்வீஸ்லாம் விடும்போது எவ்வளோ செலவாகுது? 7,000 to 9,000 ஆகுது ஒரு ஜென்ரல் சர்வீஸ்க்கு. ஸோ அது போக வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆகும். நான் இப்போ லாஸ்ட் சர்வீஸில் செயின் ஸ்ப்ராக்கெட்டு அதெல்லாம் மாற்றினேன். 23,000 சம்திங் ஆச்சு. ஸோ அது இல்லாமல் 7,000 to 9,000 அந்த ரேஞ்சில் வரும். நம்ம இந்த சென்னை டு பொள்ளாச்சி போகிறதுனால இந்த சர்வீஸ்லாம் சீக்கிரம் வர மாதிரி இருக்கும் அதிகமாக ஓட்டுறதுனால. இன்னொன்று சர்வீஸ்க்கு நான் செலவு பண்ணுறனாலே பெயிண்ட் அடிக்காமல் வச்சிருக்கணும் சொல்லலாம். நான் ஒவ்வொரு டைம் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு வீட்டில் கேட்கும்போது எனக்கு சர்வீஸ் டைம் ஆயிரும். ஸோ சர்வீஸ்க்கு 7,000 வாங்கிட்டு திரும்ப பெயிண்ட் வாங்குறதுக்கு 20,000 வீட்டில் கேட்க முடியாது இல்லை. அப்போ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். நான் ஒரு டியூக்கு டாமினார்லாம் வாங்கியிருந்தா என்ன மாடிஃபை பண்ணியிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருந்திருக்காது. இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல எல்லா காசும் போயிருது, மாடிஃபையே பண்ண முடியல.
ஓ அங்கே ஷோரூம்லாம் எப்படி ஓகேவா, நமக்கு ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஷோரூம் ரெஸ்பான்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். நீ இப்போ எங்கே எடுத்தியோ அங்கே தான் விட்டுருக்கியா? கோயம்புத்தூர்ல தான் எடுத்தேன், கோயம்புத்தூர்லேயே தான் விட்டுட்டு அதே ஷோரூம். ஒரே ஒரு டைம் சென்னையில் விட்டேன், என் ஃப்ரெண்டு கொண்டு போய் விட்டான், அதனால அங்கே எப்படின்னு தெரியல. கோயம்புத்தூர்ல நல்ல ரெஸ்பான்ஸ். சரி ஓகே. அவங்க எனக்கு நான் ஒரு டைம் ஆக்சுவலி மெதுவாக போய் விழுந்தது தான். அது இப்போ எந்த ஷோரூமாக இருந்தாலும் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்லலாம் வாய்ப்பே கிடையாது. இன்சூரன்ஸ் கிளைம் இருக்கு, வாங்க ப்ரோ நாங்கள் பண்ணி தரோன்னு கூப்பிட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ஃபேரிங் மட்டும்தான், ஆக்சிடென்ட் ஆனால் தான் மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி. ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் நான் போயிருக்கேன், ஃப்ரெண்டுக்கு ஒரு டைம் ஜிடி வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ். கவாஸ்கியில் அப்படி கிடையவே கிடையாது, அவங்க கூப்பிட்டு மாற்றி தந்தாங்க எனக்கு ஒரு சைட் ஃபேரிங். இதே தான் ஒரு வருஷம் முன்னாடி என்னமோ ராகுல்கிட்ட பண்ணும்போது அவனு இதை தான் புலம்பிட்டு இருந்தான். எனக்கு ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்து நான் ஒரு வேளை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னா எல்லா வீடியோலையும் நான் பதிவு பண்ணுவேன். ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் ஃபர்ஸ்ட். எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நிறைய பேர் வாங்குறவங்க வாங்கும்போது நல்லா தான் இருக்கும், வாங்க எல்லாம் பண்ணித்தான். அதே தான் சர்வீஸ்ன்னு ஒரு விஷயம் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆக்சிடென்ட்ல ஆன ஒரு டேமேஜ் பார்க்கவே இல்லை. இன்ஜினோட அந்த சேஸ் உடஞ்சிருச்சு, உடஞ்சி ஆயில் லீக் ஆகிட்டு இருக்கு, அதை பார்க்க மறந்துட்டாங்க. நாங்கள் வீட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு எங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் தெரியுது. 1 வீக் கழிச்சு என்னன்னு பார்த்துட்டு 2 வீக்ஸ்ல எடுத்துட்டு போகிறோம், இதெல்லாம் மாற்ற முடியாது, நாங்களாம் கரெக்டாக தான் மாற்றி கொடுத்தோம், நீங்கள் உடச்சிட்டீங்க அப்படின்ட்டாங்க. என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க. அறிவிற்கு யாருமே அப்படி பேச மாட்டாங்க. இன்னும் அந்த ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்கு. ஒரு 3 months போயிட்டு இருக்கு, அவன் பைக் எடுக்கிறதே இல்லை. ஆயில் லீக் ஆகிட்டே இருக்கு, இன்ஜின் சீஸ் ஆயிருங்கிறாங்க. மெக்கானிக்கிட்ட போனா ஒண்ணுமே பண்ண முடியல. ஆயில் இல்லைன்னா அப்போ அதுதான் நிலைமை. அது 650cc கஷ்டம் தான். சரி ராயல் என்ஃபீல்டு இப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி இப்போ நம்ம வண்டிக்கு வருவோம். சரி ஓகே. இப்போ நான் வந்து எனக்கு 300cc நான் ஒரு பைக் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நிஞ்சான ஆப்ஷன் கிடையாது, நிறைய ஆப்ஷன் இருக்குது இப்போ நம்ம மார்க்கெட்டில். ஆனால் நீ நிஞ்சாவை எனக்கு சஜஸ்ட் பண்ணுவியா? கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு இன்ஜின் எங்கேயுமே கிடையாது. GT 650 இருக்கட்டும், டியூக்காக இருக்கட்டும், இந்த ஸ்மூத்னஸ் வராது. ரொம்ப ஸ்மூத்தான ஒரு இன்ஜின். 130 140 உங்களுக்கு வைப்ரேஷனே தெரியாது. 160 லைட்டாக ஃபுட் ரெஸ்ட்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும். அதுவும் பெருசாக உங்களுக்கு 160 போகும்போது அந்த வைப்ரேஷன் ஃபீலே ஆகாது. நீங்கள் வைப்ரேஷன் ஆகுதான்னு பார்த்து கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தான் அது தெரியும். 160 தான் அதுவும் ஃபுட் ரெஸ்ட்லேயே தெரியும். அவ்வளோ ஸ்மூத்தான ஒரு இன்ஜின். ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ்க்கு மைலேஜ், ஸ்பீடுக்கு ஸ்பீடு, பவருக்கு பவர், எல்லாமே இருக்கு. ஒரு ஹோல் பேக்டா எல்லாமே இருக்கு. ஹோல் பேக்டா இருக்கு. ஹாலஜன் தவிர LED லைட்ஸ் தவிர. சரி ரைட் ஓகே. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம மாற்றுறதுனா ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம். ஆனால் ஸ்டாக்கில் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இவ்வளோ பணம் போட்டு வாங்குறதுக்கு. சரி ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இந்த பைக்கோட மைலேஜ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த செலவான விஷயம். நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதுங்கிறது நம்ம ஷோரூமில் போய் கேட்டால் அவங்க ஒன்று சொல்லலாம். பட் அது ஒரு ஓனரையே கேட்கும் போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஜென்யூனான ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேறு எந்த வண்டியோட ரிவ்யூ வேணுங்கிறதையுமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். இதை சொல்லும் போதே எனக்கே சிரிப்பு வருது. கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, என்னால் தான் வீடியோ போட முடியல, நான் காலேஜில் வந்து மாட்டிக்கிட்டேன். பட் பண்ணுங்கள், முடிஞ்சதுன்னா நான் வந்து சீக்கிரமே எல்லா வீடியோவும் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.